வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. கோடை காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே நிறைய பேர் சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக், வேர்க்குரு, ஒரு சிலருக்கு சருமம் சம்மந்தப்பட்ட நோய் பாதிப்பு, யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படும் இல்லையா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் ரொம்பவே அதிகம். இந்த கோடை காலத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காலை உணவை தொடர்ச்சியாக இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் முழுக்க நீங்கள் இதை எடுக்கிறதால பார்த்தா சம்மரில் ஏற்படக்கூடிய இது மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் வராமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, அதிகமான வெயில்னால நம்ம உடல் வறட்சி தன்மை ஏற்படாமலும் தடுக்க முடியும். நாள் முழுக்க நம்ம உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி, அந்த ஒரு ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்தி நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், எனர்ஜியை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த ஒரு காலை உணவில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது என்ன உணவுன்னு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ். கோடை காலத்தில் தினமும் காலையில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாவது கம்பங்கூழ் குடிக்கிறதால வேறு எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியுன்றதை பற்றியும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சில நோய் பாதிப்பு வராமல் தடுக்கும். அதே சமயம் கம்பங்கூழில் மெக்னீஷியம் ஊட்டச்சத்து அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. இந்த மெக்னீஷியம் அப்படின்றது உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது ஹை பிபி எப்போவுமே அதிகமாகாமல் நார்மலில் பார்டரில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா கம்பங்கூழில் அதிகமாக இருக்குது. நம்ம எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். எந்த அளவுக்குன்னு பார்த்தா எலும்புகளுக்கு பொதுவாக கால்சியம் ஊட்டச்சத்துன்றது தேவையான ஒன்று நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அதோட கூடவே ஃபாஸ்பரஸ் அப்படின்ற ஒன்றும் எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்பட செய்யும். இந்த ஃபாஸ்பரஸ் அப்படின்றது போன் மினரல் டென்சிட்டி அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த கால்சியம், ஃபாஸ்பரஸ் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து கம்பில் இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியமாக செயல்படும். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட வலி, வீக்கம் ரெண்டுத்தையும் கம்மி பண்ணிடும். ஏன்னா இயற்கையான வலி நிவாரணியாகவும் செயல்படும். இது கூடவே இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதால வீக்கத்தையும் கம்மி பண்ணிடும். இப்போ ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கமும் இருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குதிகால் வீக்கம் இருக்கும், முழங்கால் வலியில் வீக்கமும் சேர்ந்தே இருக்கும் இல்லையா? இது மாதிரியான வலி, வீக்கம் ரெண்டுத்தையும் கம்மி பண்ணிடும். பொதுவாகவே கழுத்து வலி, இடுப்பு வலி, கை கால் வலி இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை கம்பங்கூழில் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலேட் ஊட்டச்சத்து இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது. பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு கம்பங்கூழ் அடிக்கடி கொடுக்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் பேரண்ட்ஸ் எல்லாருமே. ஏன் பெண் குழந்தைகள் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண் குழந்தைகளுக்கு தான் இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது, ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படுது இல்லையா? அயன் டிஃபிஷியன்சி, அனிமியா பாதிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு கம்பங்கூழ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கம்பங்கூழில் இருக்கக்கூடிய இரும்பு ஊட்டச்சத்து, ஃபோலேட் இது ரெண்டுமே பார்த்தா ஹீமோகுளோபின் அளவையும் பராமரிக்கும். அதே சமயம் ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல், அதாவது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீரான அளவில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் கம்பங்கூழில் அதிகமாக இருக்குது. பொதுவாக உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு டயட் ஃபாலோ பண்ணுறவங்க காலை உணவாக கம்பங்கூழ் எடுக்கலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக பயப்படாமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தா கம்பங்கூழ் அப்படின்றது உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு தான் உதவியாக இருக்கும். ஏன்னா இதில் புரத ஊட்டச்சத்து கூடவே நார் சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று. நார் சத்து அப்படின்னும் போது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? நம்ம கட் ஹெல்த்தை பராமரிக்கும், அதாவது செரிமானத்தை சீராக வைக்கும், அஜீரண பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும், மலச்சிக்கல் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு இயற்கையான ஒரு மலமிளக்கியாகவும் செயல்படும். மொத்தத்தில் நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தையே பராமரிக்கிறதுக்கு கம்பங்கூழ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த கம்பங்கூழ் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, தொடர்ச்சியாக அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றதை தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப யூத்தாக, ரொம்ப சாஃப்டாக, சப்புலாக தென்படும். சரும சுருக்கங்கள் சீக்கிரம் வராமல் தாமதப்படுத்தும். சருமமே நல்லா பிரகாசமாக பளபளப்பாக தென்படுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, உடல் உஷ்ணத்தை அதிகமாகாமல் பார்த்துக்கும் கம்பங்கூழ்னு சொல்கிறேன் இல்லையா? உடல் உஷ்ணம் அதிகமான காரணத்தினால தலைமுடி உதிர்வு இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கம்பங்கூழ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் கம்பங்கூழ் கண்டிப்பாக அடிக்கடி எடுக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். அதுலேயும் கோடை காலம் இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம் முழுக்க நம்ம காலை உணவாக அடிக்கடி இந்த கம்பங்கூழ் தினமுமே ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டே வர்றதால ஏகப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதோட மட்டும் இல்லை, இந்த கம்பங்கூழில் பொதுவாக நம்ம மோர் சேர்ப்போம் இல்லையா? மோர் சேர்க்கும் போது இதில் ப்ரோபயோட்டிக் குணமும் சேர்ந்துடும். இதனாலே பார்த்திங்கன்னா நம்ம கட் ஹெல்த்துக்கு தேவையான முக்கியமான ஒன்று. அதுலேயும் கோடை காலத்தில் கட்டாயம் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான காலை உணவில் கம்பங்கூழ் அப்படின்றதும் ஒன்றா இருக்கும்.
ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.